தேங்காய் பாலை நல்லா எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு. ஐ லவ் திஸ். கொஞ்சம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு வாசனை. நான் எட்ட இந்த ஸ்மெல் பண்ணுறேன், நல்லாவே வருது வாசனை. கொத்தமல்லி வாசனை. எங்கள் அம்மா ஒரு கிண்டி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி கிண்டோட ஆசை. எனக்கு பயம் வேணாம் அந்த மாதிரி கிண்டி பண்ணுறது. அப்படியே தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கினீங்களா? அந்த தேங்காய் பால் ஒன்றும் ஸ்டக்கில் இருக்கும். நான் கிண்டிங்கிறேன். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அம்மா அரைச்சிட்டு வந்து பிடிக்கிறாங்க. கரெக்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்கன்னா அரைச்சிட்டு வந்து திருப்பி போடுறீங்க. உங்களுக்கு எத்தனை தேங்காய் பால் வேணுமோ அத்தனை உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பாடு செய்வீங்களோ அத்தனை தேங்காய் எடுத்துக்கினா நீங்கள் பாட்டிங் பண்ணலாம். நாங்கள் 3 பேர் எங்கள் ஃபேமிலியில். நாங்கள் 3 பேருக்கு ஒரு தேங்காய் போதும். ஒரு தேங்காய் போதும். நாங்கள் இது ஆளுக்காக சாப்பிட்ருவோம். நீங்கள் ஒரு தேங்காய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு தேங்காய் ஊற்றிக்கலாம். நிறைய இருக்குது. வாசனை எங்கள் அப்பா தான் இருக்குது. இது மோர் கொஞ்சம் போட்டுறதுனால அந்த மோர் கலரே இருக்குமா? உங்களுக்கு பார்க்க மோர் கலர் மாதிரி இருக்குல்ல, மோர் கலர் இல்லை, வேற இந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது. கீ கலர் மாதிரி இருக்குது. எது கீயை நிறைய போட்ட மாதிரி. உங்களுக்கு அங்கே எல்லோ கலர் தெரியும். நானும் வீடியோ இருக்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் இது கீ கலரே கிடையாது கைஸ். அதனால் இது கீயே நான் ஊற்றலை. உங்களுக்கு கீ வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். கரெக்டாக கீ ஊற்றலாம்ல. நெய் ஊற்றிக்கலாம்ல. இதில் கொதிக்கணும்னா இல்லை பபுள்ஸாக வரும். நல்லா தெரியும். அம்மா நெய் வேணா ஊற்றிக்கலாம், நெய் வேணா ஊற்ற வேணாம். அப்படியே பக்கத்தில் சீயை கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஓகே பாய் பாய்.